World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் சேவை மனப்பான்மையுடன் மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இலவச வகுப்பு நம்ம நடத்திட்டுருக்கோம். அந்த வகையில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி எப்பயுமே மாதத்தில் முதல் சனிக்கிழமை இந்த வகுப்பு நடத்துவோம். அந்த வகையில் மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு இலவச வகுப்பு நடத்த போகிறேன். ஸோ ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட்டான தலைப்பில் உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதன் மூலியமாக உங்கள் ஜாதகத்தில் சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிற வகையிலையும் அதுக்காக அழகாக ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி இலவச வகுப்பு நடத்திட்டுருக்கேன். அந்த வகையில் இந்த முறை உங்களுக்கு இலவச வகுப்பு எந்த தலைப்பில் நடைபெற போகுது அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு தமிழ் மாதத்தில் பிறந்திருப்போம். தமிழ் மாதம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் தான் இந்த இலவச வகுப்பு நடைபெற போகுது. ஸோ இது ஜோதிடம் 360 டிகிரி அப்படிங்கிற தலைப்பில் இந்த இலவச வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே இந்த வகுப்பை தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த முறை மார்ச் மாதம் 1ஆம் தேதி வகுப்பு நடைபெறுவது. இதில் என்ன மாதிரியான சப்ஜெக்ட் படிக்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் மாதங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மொத்தம் 12 மாதங்கள் இருக்குது. பன்னெண்டு மாதத்தில் முதல் மாதம் சித்திரை. சித்திரையில் ஆரம்பித்து பங்குனி வரைக்கும் 12 மாதங்கள் இருக்குதுன்னு தெரியும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணின்னு இப்படி வரிசையாக மாதங்கள் போகும். நம்ம எல்லாருமே பிறப்பெடுத்திருக்கோன்னா நம்ம பிறந்த ஜென்ம மாதம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஜென்ம மாதத்தில் பிறந்திருப்போம். ஸோ அந்த ஜென்ம மாதம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லோரும் ஏதாவது ஒரு மாதத்தில் பிறந்திருக்கலாம்ல. இப்போ சித்திரை மாதம்னா சித்திரை மாதத்தில் எல்லோரும் பிறந்திருக்கலாம், வைகாசி மாதத்தில் எல்லோரும் பிறந்திருக்கலாம். ஆனால் எல்லோரும் ஒரே மாதத்தில் நம்ம ஜனனம் எடுக்கிறதில்ல. ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான மாதங்களில் பிறக்கிறோம். அப்போ ஒவ்வொரு மாதத்தில் பிறப்பதற்கு ஒரு சில ரகசியம் இருக்குது. அந்த பிறப்பின் ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதத்தில் பிறந்திருந்தால் அவங்க வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்கள் அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. இதை அனுபவிக்காமல் விட முடியாது. அந்த அனுபவிக்கக்கூடிய விஷயம் நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கும். அப்போ நம்முடைய தமிழ் மாதங்கள் 12 மாதங்களில் பிறந்தவங்க என்ன மாதிரியான பலன்களை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத இந்த இலவச வகுப்பில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஜோதிடம் ஒன்றும் பெருசாக தெரியணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியான ஒரு வகுப்பாக இருக்கும். அப்போ தமிழ் மாதம் நம்ம எந்த ஜென்ம மாதத்தில் பிறந்திருக்குமோ அதுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சூட்சம எண் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சூட்சம எண் அப்படிங்கிறது என்னென்னா, தமிழ் மாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. இப்போது ஆவணி மாதத்தில் பிறந்திருக்கலாம், மார்கழியில் பிறந்திருக்கலாம், தை மாதம் பிறந்திருக்கலாம், மாசியில் பிறந்திருக்கலாம். எந்த மாதத்தில் எந்த தேதியில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு பேர் தான் சூட்சம எண். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பிறந்தது புரட்டாசி மாதம். புரட்டாசி 24 நான் பிறந்த தமிழ் மாதம். சரிங்களா? அப்போ புரட்டாசி 24 நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா இதை 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பராக சிங்கிள் டிஜிட்டாக மாற்றிக்கணும். அப்போ எனக்கு என்ன நம்பர் வரும்? சூட்சம எண் 6ன்னு வரும். சரிங்களா? அப்போ இந்த 2 விஷயங்களை பற்றி தான் நம்ம இலவச வகுப்பில் படிக்க போகிறோம். ஸோ இந்த வகுப்பில் கலந்துக்கிற எல்லாருமே உங்களுடைய தமிழ் மாதம் எந்த மாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மாதம் ஒரு குறிப்பிட்ட பலன்களை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதம் பாசிட்டிவான பலனையோ நெகட்டிவான பலனையோ ஏற்படுத்தும். அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய சூட்சம எண், உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான செயல்பாட்டிலையும் இந்த சூட்சம எண் இயங்கிக்கிட்டே இருக்கும், இந்த 6ங்கிற நம்பர். ஸோ அப்போ அந்த சூட்சம எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உங்களுடைய தமிழ் மாதம் என்னவோ அந்த தமிழ் மாதத்தோட டேட் என்னன்னு பார்க்கணும். இப்போ புரட்டாசி 1ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய சூட்சம எண் 1. புரட்டாசி 24 நான் பிறந்திருக்கேன். அப்போ ரெண்டையும் கூட்டும்போது சிங்கிள் டிஜிட்டில் எடுத்துக்கிட்டோம்னா
0 to 9 வர மாதிரி எடுக்கும்போது 6ஆம் நம்பர் வருது. ஸோ ஒருத்தர் வந்து ஆவணி 10ஆம் தேதி பிறந்திருப்பீங்க. ஆவணி 10ஆம் தேதி பிறந்திருந்தால் உங்களுடைய சூட்சம எண் 1. ஸோ அதே மாதிரி இப்போ கார்த்திகையில் பிறந்திருக்கீங்க. கார்த்திகை 18ஆம் தேதி பிறந்திருந்தால் உங்களுடைய சூட்சம எண் 9. அப்போ எந்த தேதியில் பிறக்கிறீங்களோ அது 0 to 9க்குள்ளே நீங்கள் சிங்கிள் டிஜிட்டாக எடுத்துக்கணும். இந்த 2 விஷயங்களையும் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாஸில் கற்றுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கிட்டு இதனுடைய பலன் எப்படி நம்ம வாழ்க்கையில் இயங்குது, எந்த மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத இலவசமாக நீங்கள் எல்லாமே கற்றுக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ வந்து ஒருத்தங்க நிறையா பழமொழி சொல்லுவாங்க. சித்திரையப்பன் தெருவிலே அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை மாதம் ஒரு குழந்தை பிறந்தால் அப்பாவுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே என்ன மாதிரியான தாக்கங்களை உண்டு பண்ணும்? அது உண்மையாலுமே அந்த மாதிரி தான் பிரச்சனையை கொடுக்குமா? எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கா, இல்லை யாருக்கும் அப்படி இல்லாமல் இருக்கிறதா? ஒரு சில பேருக்கு மட்டும் அப்படி இருக்குது, ஒரு சில பேருக்கு இல்லை. இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் என்ன, இதில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் எப்படி இருக்குது, அது உண்மையான தன்மை என்னங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த வகுப்பில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இந்த தமிழ் மாதம் அப்படிங்கிறது அடிப்படையாக எப்படி வேலை செய்யுதுன்னா, சூரியனுடைய நகர்வை அடிப்படையாக கொண்டது. சூரியன் வந்து ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 30 நாட்கள் எடுத்துக்குது. அப்போ அந்த சூரியனுடைய நகர்வை அடிப்படையாக கொண்டு தான் இந்த தமிழ் மாதத்தை நம்ம ஒரு மாதம் முடிஞ்சு இன்னொரு மாதம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தமிழ் மாதத்தை நம்மளோட ராசி கட்டத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சூரியன் வந்து மேஷத்தில் இருக்கிறதா சித்திரை மாதம்னு சொல்கிறோம். சூரியன் மேஷத்தில் இருந்தால் சித்திரை மாதம். அதுக்கப்புறம் சூரியன் வந்து துலாமில் இருந்தால் இதை ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம். சூரியன் வந்து கன்னியில் இருந்தால் இதை புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம். அப்போ எல்லாமே இந்த ராசி கட்டத்தில் சூரியனுடைய நகர்வை பொறுத்து தான் இந்த தமிழ் மாதங்களை சொல்கிறோம். இப்படி 12 மாதங்களும் அதோட பெயரை கொண்டு நம்ம சொல்கிறோம். இதை அடிப்படையாக வச்சு நம்ம பலன்களை எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன் அப்படிங்கிறவர் காலபுருஷ தத்துவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் பாவத்துக்கு அதிபதியாக வரார். 5ஆம் பாவத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம். அப்போ 5ஆம் பாவத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு சொல்கிறதே சூரியன் தான். அப்போ சோல் கனெக்ஷனை சொல்லக்கூடியது இந்த 5ஆம் பாவம். சோல் கனெக்ஷனை சொல்லக்கூடியது 5ஆம் பாவம். அதுக்கப்புறம் குலதெய்வ அனுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் பாவம். நாம் செஞ்ச பூர்வ புண்ணியத்தை பற்றி சொல்லக்கூடியது 5ஆம் பாவம். அப்போ இந்த காரகத்துவங்கள் எல்லாமே எதன் வழியாக வெளிப்படும் அப்படின்னா, 5ஆம் பாவத்தோட காரகத்துவங்கள் எல்லாம் சூரியனின் வழியாக வெளிப்படும். அப்போ நம்மளுடைய ஆன்மா எந்த மாதிரியான கர்மாவை சுமந்து வந்திருக்கு, ஆத்மார்த்தமாக நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழணும், என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற தன்மையே சூரியன்றதாக இருக்குது. அப்போ அந்த சூரியன் தான் நம்மளுடைய தமிழ் மாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறனால இதை எப்படி இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம சோல் இந்த ஜென்மத்தில் என்னமான விஷயங்களை அனுபவிக்க வந்திருக்கு, அப்போ பிறப்பின் நோக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இதை எடுத்துக்கணும். அப்போ தமிழ் மாதம் அப்படிங்கிறது உங்களோட பிறப்பின் நோக்கத்தை பற்றி சொல்லும். நீங்கள் என்னமான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சா இந்த பிறப்பின் நோக்கத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணி மோட்சத்தை அடைய முடியும், உங்களோட சோலை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெள்ள தெளிவாக இந்த கான்செப்டில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்படி பார்த்தோம்னா புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே என்ன மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரும்.
இது புரட்டாசி மாதத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமாக இந்த பிரச்சனை வரும். இப்படி ஒவ்வொரு மாதத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளையும் சொல்லலாம், ஒவ்வொரு விதமான நன்மைகளையும் சொல்லலாம். சரிங்களா? இப்படி 12 மாதத்துக்குமே அந்த விஷயங்களை நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ வந்து ஒருத்தங்க ஆவணி மாதத்துலேயே பிறந்திருக்காங்க, ஆவணி மாதத்தில் ஒருத்தருங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தைகளால் நன்மை உண்டு. குழந்தைகளால் நன்மை. ஆவணி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் குழந்தை பிறந்த உடனே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பாங்க அவங்க லைஃப்பில். அதாவது சோலோட விருப்பங்களை நம்ம ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் தான் இந்த ஜென்மத்தில் நம்ம எல்லா கர்மாக்களையும் செஞ்சு முடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்தில் பிறந்தவங்களுக்கும் சில கோல்டன் ரூல்ஸ் இருக்குது. இந்தந்த விஷயங்கள்லாம் அவங்க அனுபவிப்பாங்க, இந்தந்த நன்மைகள் அனுபவிப்பாங்க, இந்தந்த தீமைகள் அனுபவிப்பாங்கன்னு ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் பிறந்தவங்களையும் நாம் இங்கே அழகாக எடுக்க முடியும். அதுக்கான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இப்போ சூட்சமயன் அப்படின்னு சொன்னேன். எந்த தமிழ் மாதத்தில் பிறக்கிறாங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க ஆடி மாதம் 20ஆம் தேதி பிறக்கிறாங்கன்னா அவங்களுடைய சூட்சம எண் வந்து 2. அந்த 20ங்கிறத 0 to 9க்குள்ளே கொண்டு வந்துடணும். அப்போ என்ன சொல்லலாம், இவங்க வாழ்க்கையில் இந்த 2ங்கிற எண் எல்லா விதமான விஷயங்களையும் இயங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் வாங்குறீங்கன்னா அதில் 2ங்கிற நம்பர் வரும். நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அங்கே டோர் நம்பர் 2ங்கிறது வரும். கார் வாங்குறீங்கன்னா அந்த 2ங்கிற நம்பர் சம்மந்தப்படும். அப்போ அந்த 2ங்கிற நம்பர் உங்கள் வாழ்க்கையில் ரிப்பீட்டடாக எல்லா இடங்கள்லையும் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு நன்மையா தீமையாங்கிறத இலவச வகுப்பில் கிளியராக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர் எந்த கிரகத்தோட ஆதிக்கத்தில் செயல்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ ஒருத்தங்க ஆடி 20ல் பிறக்கிறாங்கன்னா 2ஆம் நம்பர் வரும்போது இது சந்திரனுடைய ஆதிக்கத்தில் செயல்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து தமிழ் வழி எண்கணிதம்னு சொல்லுவோம். அந்த தமிழ் வழி எண்கணிதத்தின் மூலமாக இதை நம்ம எடுக்க போகிறோம் இந்த இலவச வகுப்பில். சரிங்களா? அப்போ பொதுவாகவே வந்து தமிழ் வழி எண்கணிதத்துலேயும் ஆங்கில வழி எண்கணிதத்திலும் சந்திரனுக்கு 2ஆம் நம்பர் தான். இப்போ ஒருவேளை வந்து ஒருத்தங்க மாசி 6ஆம் தேதி பிறக்கிறாங்க அப்படின்னா ஆங்கில வழி எண்கணிதத்தில் 6ஆம் நம்பர் சுக்கிரன்னு சொல்லுவோம். ஆனால் தமிழ் வழி எண்கணிதத்தில் 6ங்கிறது சனியோட அமைப்பு. இப்போ யாரெல்லாம் 6ஆம் தேதியில் பிறந்திருக்கீங்களோ, தமிழ் மாதத்தில் வரக்கூடிய 6ஆம் தேதியில் பிறந்திருக்கீங்களோ, சனியோடைய காரகத்துவங்கள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் நன்மையும் தீமையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது நன்மையை கொடுக்குதா தீமையை கொடுக்குதான்னு நம்ம கிளாஸ்குள்ளே டீப்பாக பார்க்கும்போது தெரியும். ஆனால் 6ஆம் நம்பரோட இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், சனியோட இயக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். இப்படி அந்த விஷயங்களை நம்ம எடுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தங்க வந்து பங்குனி மாதம் 17ஆம் தேதி பிறக்கிறாங்க அப்படின்னா இது வந்து 8 சீரீஸில் வருது. அப்போ 8ங்கிறது தமிழ் நியூமராலஜி படி கேதுவோட இயக்கம். இப்போ யாரெல்லாம் தமிழ் மாதத்தில் 17ஆம் தேதி பிறக்கிறீங்களோ அவங்க கேதுவோட இயக்கத்தில் வரீங்கன்னு அர்த்தம். கேது கிரகத்தின் காரகத்துவங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இன்வால்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது நன்மையான இன்வால்மெண்ட்டா தீமையான இன்வால்மெண்ட்டாங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தமிழ் மாதம் சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் நீங்கள் பிறக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான நன்மைகளையும் தீமைகளையும் அனுபவிப்பீங்க, அதை சரியானபடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், அதுமாரி தமிழ் மாதத்தில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்களோ அதை சூட்சம எண்ணுன்னு சொல்கிறோம். அந்த சூட்சம எண் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்கிறத பிறப்பின் நோக்கத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ அந்த நம்பர் உங்கள் வாழ்க்கையில் இயற்கையாகவே ஆக்டிவேஷன் ஆகிட்டு இருக்கும். சில பேருக்கு ஆக்டிவேஷன் ஆகாமல் இருக்கும். அப்போ அந்த ஆக்டிவேஷனை எப்படி பண்ணிக்கிறதுங்கிறதையும் நான் சூட்சமமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் சப்ஜெக்ட். இதை வந்து உங்களுடைய நன்மைக்காக சேவை மனப்பான்மையோட இலவச வகுப்பாக நடத்த போகிறேன். இந்த வகுப்பில் எல்லாரும் கலந்துக்கிட்டு, ஜோதிடம் தெரியாதவர்கள் கூட கலந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த அருமையாக அதை தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த தமிழ் மாதத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் தமிழ் மாதத்தில் என்ன தேதியில் பிறந்திருக்கீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போட்டாலே நீங்கள் என்ன தமிழ் மாதம் என்ன தேதின்னு வந்துடும். ஸோ அதன் மூலிமா நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வகுப்பு எப்போ நடைபெற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி சனிக்கிழமை
நடைபெற போது காலை 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் 3 மணி நேரம் இந்த வகுப்பு நடைபெறும். ஸோ இதில் வந்து முதல்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற 500 நபர்களுக்கு தான் அனுமதி. அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இந்த இலவச வகுப்புடைய லிங்க்கு வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2.5 வருஷத்துக்கு மேலே நிறைய இலவச வகுப்பு நடத்தியிருக்கேன். தொடர்ச்சியாக இந்த சேவையை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணத்தோடு பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியோடு இணைந்து இந்த சிறப்பான சேவைகளை கொடுத்துட்ருக்கோம். லட்சக்கணக்கான பேர் இதனால் பயனடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு ரெக்கார்டிங் வீடியோ கொடுக்குறதில்ல. ஸோ அந்த கிளாஸில் வந்தால் மட்டும்தான் இந்த கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து அழகாக இந்த விஷயங்களை கற்றுக்கோங்க. ஸோ இந்த வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.